நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43. கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவாந்தர வழியிலே நம் தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருளும் உம்முடையது. அதை எங்களுக்கு விளம்பி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கருணையின் கரங்கள் என்ற இந்த ஜோஸ்வா டிவியினுடைய தேவ வார்த்தையை கவனிக்கிற உங்கள் அனைவரையும், இங்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களையும் மனமாற வாழ்த்தி உங்களை நான் கர்த்தர் பாதத்தில் இந்த வார்த்தைக்காக உங்களை அழைக்கிறேன். கீழ்ப்படிதல் உள்ள யோவான் ஸ்நானகனின் குணங்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு சுமார் 740 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்த பண்ணுவான் என்று தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தின வசனம் தான் இன்னைக்கு நம்ம வாசித்தோம். எத்தனை வருஷத்துக்கு முன்ன? பிசி, கிமு 740 ஆண்டுகளுக்கு முன்பு உரைத்த ஒரு தீர்க்க தரிசனமாகும் இன்னைக்கு நம்ம வாசித்த தீர்க்க தரிசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வருவார். அவருக்கே வழியை ஆயத்தப்படுத்த ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. தமிழில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வேதம் எல்லாவற்றுக்கும் மிக தெளிவும் துல்லியமானது என்பதை உங்களுக்கு முகவுரையாய் சொல்லுகிறேன். இன்னைக்கும் நாம் இந்த அருமையான யோவான் ஸ்நானகனுடைய நல்ல குணாதிசயங்களை நாம் கர்த்தர் பாதத்தில் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கவனிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் மன்னிக்கவும், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 3:1. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். எல்லாரும் கவனிக்கணும். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்த பண்ண வந்தான் என்று தீர்க்கதரிசி சொன்னதை உங்களுக்கு முகவுரையாய் சொன்னேன். இங்கே யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இவன் பிரசங்கம் பண்ணி வந்தான் என்று மத்தேயு 3:1 சொல்லுகிறது. அப்போ மனிதன் மனம் திரும்ப வேண்டும், ஆதாமினுடைய பாவத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும், அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை அவன் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று யோவான் என்கிற ஸ்நானகன் இயேசுவை ஆண்டவருக்கு வழியை ஆயத்த பண்ணின வந்த மனுஷன் அவன் பிரசங்கிக்கிறான். அவனை குறித்து நான் 10 காரியம் சுருக்கமாக உங்ககிட்ட சொல்லி
ஒன்று, யோவானுடைய ஸ்நானகனுடைய நல்ல குணம் என்னன்னா, மத்தேயு 3:4 திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு ருசி உள்ள சாப்பாடு இல்லாட்ட அந்த சாப்பாடு காடிக்கு போகும். எல்லாரும் இங்க பாருங்க, எங்க போகும்? காடிக்கு போகும். முடிந்தா மனைவிக்கு 2 திட்டும் விழும். இந்த நல்ல காலையிலே யோவான் ஸ்நானுடைய குணம் என்னன்னா, ஒன்று, தியாகம் உள்ளவன். என்ன உள்ளவன்? தியாகம் உள்ளவன். எத்தனை முறை நம்ம எடுத்துட்டு வந்த சாரிய, சட்டைய, பேண்டைய கொண்டு போய் கடையில மாத்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? அப்பா எடுத்துட்டு வந்தது அம்மாவுக்கு பிடிக்காது, பிள்ளைகள் எடுத்துட்டு வந்தது அப்பாவுக்கு பிடிக்காது. இப்படி இந்த ட்ரெஸ் படுத்த பாட பார்த்தா சொல்லுவோம். அன்னைக்கே சொன்னேன் இந்த கலர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க. இன்னைக்கு காலையில் ஒருவனுடைய தேவனாகிய கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்து பண்ண வந்த ஒருவன் தியாகம் பண்ணுகிறான். ஒட்டக மயிர் உடை. ஏற்கனவே மிருகங்களுடைய சரீரத்தில் உள்ள தோள்களுக்கு என்ன உண்டு? துர்நாற்றம் உண்டு. ஒட்டக மயிரை தரித்தவனாய் தன் அறையிலே என்னத வார்க்கச்சையை கட்டினவனாய் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரம். ஒருவருக்கு வழியை ஆயத்த பண்ணவனுடைய தியாகமாகும் இங்கே வாசித்து கேட்ட வசனம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து சொல்கிறார், எனக்கு வழியை ஆயத்து பண்ண வந்தவன் சில தியாகங்களை சகித்தான். நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து நித்தியத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சில தியாகங்கள் சகித்தே தீர வேண்டும். சரீரத்தை ஒடுக்கியே வாழ வேண்டும். தேவனுக்காக அர்ப்பணிப்போடு வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்கு பின்பு ஒரு பரலோகத்தில் நீங்கள் நானும் சமாதானமாய் வாழலாம். கரங்களை தட்டி. ஆதலால் தியாகமுள்ள யோவான் ஸ்நானகன். நம்பர் 2, அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு வகை காட்டினவன் யார்? கரங்களை தட்டி சோதரம். நம்பர் 2, யோவான் ஸ்நானகன் துணிச்சல் உள்ள ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? துணிச்சல் உள்ள ஊழியக்காரன். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, யோவான் ஒரு துணிச்சல் உள்ள, யோவான் ஸ்நானகன் ஒரு துணிச்சல் உள்ள ஊழியக்காரன். பரிசேயரும் சதுசேயரும் எங்கேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, அவங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு. அவர் போட்ட பதம், வார்த்தை என்னன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார்? அதனால உங்ககிட்ட இவ்வளவு துணிச்சலா பேசுவதற்கு எனக்கு பின்னால சரித்திரத்தில் பார்த்த பரிசுத்தவான்கள் எனக்கு சாட்சி. ஆமென். எனக்கு வழிகாட்டி, எனக்கு அவர்கள் மாதிரி. ஆனால் சதுசேயரையும் பரிசேயரையும் பார்த்து துணிச்சலாய் சொல்லுகிறான், வரும் கோபாக்கினிக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று வேதத்தில் ஒரு துணிச்சல் உள்ள இயேசுவுக்கு வழிகாட்டின யோவான் ஸ்நானகன் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். மறுபடியும் மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீர் அவளை என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான்.
அல்லேலூயா. எந்த இடத்துலையும் காரியத்தை துணிச்சலோடு அவன் சொல்லுகிற ஒரு தேவ பக்தன் என்பதை இந்த காலையில் யோவான் ஸ்நானகனை உங்களுக்கு முன்மொழிகிறேன். இந்த காலை வேளையிலே மூன்றாவது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்பொழுது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கும். கரங்களை தட்டி. யோவான் ஸ்நானகனுடைய மூணாவது நல்ல குணம் கீழ்ப்படிதல் உள்ளவன். சொல்லுங்க, என்ன உள்ளவன்? இப்போ ஏசப்பா சொன்னாரு, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை காட்டிலும் பெரியவன் ஒருவன் இல்லை. அப்ப இயேசு ஸ்திரீ இடத்துல பிறந்தவர் தானே. ஆனா இயேசு அதை இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுதாரு. ஏசப்பா போய் சொல்ல மாட்டாரு. நம்ம எங்கேயாவது தப்பி தவறி போய் சொல்லுவோம், தெரிஞ்சோ தெரியாமலே போய் சொல்லிடுவோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை காட்டிலும் பெரியவர் ஒருவனும் இல்லை. அப்ப இயேசு ஸ்திரீனிடத்துல பிறந்தாரு. இப்போ யோர்தானுக்கு 30வது வயசுல இயேசு யோவான் ஸ்நானகனிடத்திலே போகிறார். அவன்கிட்ட போய் சொல்லுது, எப்ப நீ தான் எனக்கு ஞானஸ்தானம் தரணும். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம சர்ச்சிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேறொருவர் சாப்பாடு விளம்பினா நம்ம சாப்பிட மாட்டோம். நாங்கள் அவங்கள விட குறைஞ்சவங்களா? அவங்ககிட்ட நான் கை வாங்கி கை சாப்பிடணுமா? ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கே நமக்கு ஈகோ இருக்கு. இயேசு யோவான் ஸ்நான இடத்துல போய் சொல்றாரு, எப்பா நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான் என்பதற்கு மாதிரியாக இயேசு யோர்தானுக்கு போறார். அவன் சொல்லுதான், ஐயா உங்க காலில் கிடக்கிற பாதரட்சையே அவிழ்ப்பதற்கு எனக்கு என்ன கிடையாது, எனக்கு தகுதியே இல்லாதவன். அதனால நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன். இயேசு அவங்ககிட்ட சொல்லுதாரு, இப்போ நீ எனக்கு என்ன செய்தணும், இடம் கொடுத்து ஆக வேண்டும். அதுக்கு பின்பு நீங்க அந்த போர்ஷனை படிச்சு பாருங்க, 15லிருந்து கீழே படிங்க. அவன் தேவ நீதி நிறைவேற்றுவதற்கு இயேசுனுடைய தலையில கை வைத்து இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். இயேசு சொன்னது உண்மையா போச்சா பொய்யா போச்சா? உண்மையானது. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது, யோவானை வச்சு நீங்க எங்கெல்லாம் கீழ்ப்படியலையோ அங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியணும். இங்கதான் இருக்கிறீங்களா? எங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியலையோ அங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியணும் என்று ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை வைத்து படிப்பிக்கிறார். சில நேரத்தில் உங்க பேர பிள்ளைகள்கிட்ட நீங்க கீழ்ப்படிய வேண்டி வரும். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? பேர பிள்ளை கிட்ட நீங்க கீழ்ப்படிய வேண்டி வரும். கொஞ்ச நாள் கழிஞ்சு நினைப்பீங்க, அப்போ அந்த பிள்ளை அன்னைக்கு சொன்னது நல்லதா போச்சு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கேரளாவில் வயநாடுல நம்முடைய அன்பு பிள்ளைகள் அநேகர் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டாங்க. ஒரு சாட்சி என்னை ரொம்ப இன்னைக்கு காலையில் ரொம்ப டச் பண்ணிச்சு. ஒரு தாயார், என்னுடைய கணிப்பு சரி என்றால் ஒரு 55 to 60 வயசு இருக்கும். இந்த வெள்ளம் அடித்து செல்கிறது, தன்னுடைய மகளை கையில் வச்சு அது நீந்தி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கரையை பிடிச்சிச்சு. கரையில் ஏறின உடனே 3 யானை, என்ன ஒரு கொம்பன், 2 பெண் யானை இவங்களுக்கு முன்ன நின்னுத்து இவங்க சொன்னாங்களாம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டத்தில் எல்லாம் இழந்து வந்திருக்கிறோம், எங்களை 2 பேரை என்னதும் செய்திடாத, எங்களை கொன்று விடாதே என்று அந்த மிருகத்தோடு பேசின பொழுது காலை விடியும் வரை அந்த யானைகளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அந்த யானை அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. ஒரு மிருகத்துக்குள்ள கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரியது! ஆணித்தரமாக டிவிக்கு முன்னதாக நின்று வந்து சொல்லுதாங்க, எங்களை அந்த யானை என்னையும் பிள்ளையும் ஒன்றும் செய்யலை. ஒரு மிருகம் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம பல இடத்துல நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம் தெரியுமா?
கீழ்ப்படிந்தவனுக்கு வரும் ஆசீர்வாதம் தேவன் அவனை ஹானர் பண்ணுவார், கனம் பண்ணுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க பாஸ்டர்ட்டு வருகிற வார்த்தையெல்லாம் அவர் சொந்தமா உண்டாக்கி கொண்டு வரல, இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கொண்டு வருகிறது. இதனால உங்க பாஸ்டருடைய வசனம்னு கேட்றாதீங்க, இது கர்த்தருடைய வசனம்ங்கிறத ஏற்றெடுக்கிறவனுக்கு நன்மைகளும் உயர்வுகளும் வரும் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும், எருசலேமின் நகரத்தார் அனைவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் கரங்களை தட்டி. எல்லாரும் கவனிக்கணும், அதிகாரம் உள்ள யோவான் ஸ்நானகன். என்னது? அதிகாரம் உள்ளவன். ஊழியத்தில் எங்கெல்லாம் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தலையோ அங்கு விசுவாசி லூஸ் ஸ்டாக் ஆயிருவாங்க. இன்னைக்கு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தான்னு பாருங்க. யூதேய தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், யார் இடத்துக்கு போய்? யோவான் இடத்துல, யோவான் ஸ்நானத்தில் போய் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எவ்வளவு அதிகாரம் பாருங்க. ஒருவன் ஓடி போய், ஐயா, யூதர்கள் பயங்கரமான குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, சீக்கிரத்தில் வளைஞ்சி எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா அவங்களே போய் ஒருவனிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் மூலம் ஞானஸ்தானம் பெறுவத்தக்க விதத்தில் ஒரு ஹானர், அதிகாரத்தை உடையவனாகும் இந்த யோவான் ஸ்நானகன். இன்னைக்கு அவர் சொல்லுதார், உனக்கு அந்த அதிகாரத்தை உனக்கு தர விரும்புகிறேன். நீ அதிகாரத்தோடு எதை சொல்லுதையோ அது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதிகாரத்தோடு எதை சொல்லுகிறீர்களோ அது நடக்கும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்த அதே அதிகாரம் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்ககிட்ட வந்து அழுவாங்க மக்கள், உங்ககிட்ட விண்ணப்பத்தை கொண்டு வருவாங்க. நீங்கள் அதிகாரத்தோடு அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விடுதலை வரும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். மார்க் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 1:7. அவன் என்னிலும் வல்லமை உள்ளவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சையை குனிந்து அவிழ்ப்பதற்கு, கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, தாழ்மையுள்ள யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன். ஏசப்பாவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்த ஆளாகும். இயேசுவுக்கு வழி ஆயத்த பண்ண வந்தவன் இப்ப சொல்லுதான், எனக்கு பின்ன ஒருவர் வர போறாரு, அவர் காலில் கிடக்கிற பாதரட்சையை குனிந்து அவிழ்ப்பதற்கு நானு. இப்போ நம்ம குனிஞ்சாச்சுனாலே, குனிஞ்சு கொடுத்தாச்சுனாலே நம்ம தாழ்மைப்பட்டுட்டோம்னு அர்த்தம். ஆனா நான் குனிஞ்சு அவிழ்ப்பதற்கும் நான் என்னதில்லை, ஒரு தாழ்மையுள்ள யோவான் ஸ்நானகன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பெருமை வந்துச்சு, எங்கெல்லாம் மேட்டிமை வந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எந்தெந்த மேன்மையெல்லாம் நமக்கு வந்துச்சு, இன்னைக்கு யோவான் ஸ்நானகனை மாதிரிகைப்படுத்துகிறார். இவனை போல தாழ்மையுள்ளவனை மனுகுலத்திலே கண்டதில்லை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நீ தாழ்மைப்பட்டு பாரு, உனக்கு பின்னால வருகிற நன்மைகளை நீ உணர முடியும். தாழ்மைப்பட்டு பாருங்க, வருகிற நன்மைகள் எவ்வளவு என்பது உங்களுக்கு வாயினாலே விவரித்து சொல்ல முடியாத அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். மார்க்கு
6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க்கு 6:20. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஏரோது சாதாரணமான ஆள் ஒன்றும் கிடையாது. ஏரோது the great king. யோவான் ஸ்நானங்கிட்ட இருந்தது நீதியும் பரிசுத்தமும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்கிட்ட நீதியும் பரிசுத்தம் இருந்தது. இன்னைக்கு நீதியும் பரிசுத்தம் இருந்தா உங்களை தேடி ராஜாக்கள் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட நீதியும் பரிசுத்தம் இருந்தா யாரு உங்ககிட்ட வருவாங்க? ராஜா உங்க ஆலோசனை கேட்டுதான் நடப்பாரு. நான் சொல்லல, இந்த பைபிள் தெளிவா சொல்லுது. ராஜா யோவான் ஸ்நானனுக்கு பயப்பட்டாராம். அவன் யோசனைகளின்படி அவன் விருப்பத்தின்படி காரியங்களை எல்லாம் செய்து கேட்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும். தன்னுடைய வாழ்வை தெளிவுபடுத்துகிறான், உறுதிப்படுத்துகிறான். வேதத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்துகிறான். அவன் நீதி உள்ள யோவான் ஸ்நானகன், அவன் பரிசுத்தம் உள்ள யோவான் ஸ்நானகன். ஏரோதுவே ஆலோசனை யார்கிட்ட கேட்கிறான்? இன்னைக்கு நீங்க நீதியோடு பரிசுத்தத்தோடு நடந்தா இந்த ஊர்ல உங்களை ஆலோசனை கேட்க வருவாங்க. நிச்சயம் எழுதி கொள்ளுங்கள், உங்ககிட்ட ஆலோசனை கேட்க ஜனங்கள் வருவார்கள். ஆனால் 2 காரியம் செய்யணும், நீதியையும் பிடிக்கணும், பரிசுத்தத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கழிகூற மனதாயிருப்பீர்கள். யோவான் ஸ்நானன் அனல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன். ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, அனலும் ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தேன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். இங்கே தான் இருக்கிறீங்களா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். உங்களை என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறது? நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற யாரா இருக்கணும்? விளக்கா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர், ஐ ஆம் தி லைட், நான் வெளிச்சமாக இருக்கிறேன். நம்ம எல்லாரும் எரிந்து பிரகாசிக்கிற யோவானை போல வீட்டுக்கு, சபைக்கு, தேசத்துக்கு விளக்காக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். இப்பவும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என்ன பாவியும் தூசியும் நான் ஒன்றுக்கு ஆகாதவா. நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுதில்ல அதே மாதிரி தான் நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் பர்சனலாக கர்த்தர்கிட்ட உட்காரும் பொழுது உங்களை தாழ்மைப்படுத்த சொல்ல, வெளியில் வந்து உங்கள் தாழ்மையை எல்லாரும் காணத்தக்க விதத்தில் செய்யாதீங்க. அது ஏமாத்து கச்சோட. ஏங்குள்ள லாங்குவேஜில் அது ஏமாத்து, மக்களை ஏமாற வைக்கிறது. நோ, நீங்க எப்ப எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் தாழ்மைப்படுகிறீங்களோ அந்த தாழ்மை உங்களை அப்படியே லிஃப்ட் அப் ஆகி உயர்த்தி ஆண்டவர் கனப்படுத்துவார். இது உண்மை, இது உண்மை. இது யோவான் ஸ்நானகனை வைத்து சொல்லுகிறேன். மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் என்று கரங்களை தட்டி ஏசப்பாவால பாராட்டு பெற்ற யோவான் ஸ்நானகன். சொல்லுங்க, நானும் நீங்களும் கர்த்தர்
கர்த்தரால் பாராட்டப்பட்டு கர்த்தரால் சான்றிதழ் பெறப்பட வேண்டும். ஹலோ, அல்லேலூயா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதே இல்லை. அல்லேலூயா. எங்க அப்பா சொல்லுதாரு, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த ஊர்ல பாஸ்டர் உங்களை சான்றிதழ் கொடுத்துடலாம், உங்க கணவன் உங்களை சான்றிதழ் கொடுத்துடலாம், உங்க மனைவி உங்களை சான்றிதழ் பாராட்டு சொல்லிடலாம். ஏசப்பா உங்களை பாராட்டணும். ஆமென். ஏசப்பா உங்களை பாராட்டணும். ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், போதும். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு நல்ல கேரக்டர் உடைய யோவான் ஸ்நானகன் வேதத்தில் நீங்க அவனை போய் பார்த்தா ஒரு அற்புதம் அவனை கொண்டு கர்த்தரை செய்ய வைக்கல. எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த கிரேட் மேன் ஆக்கும் இந்த யோவான் ஸ்நானகன் அவன் எங்கேயாவது ஒரு அற்புதம் செய்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே இல்லவே இல்லை. ஏசப்பா ஒருவனுடைய எல்லா கேரக்டரும் அப்படியே உரிச்சு வெளியில படுத்தி வச்சிருக்கிறார். அதான் கர்த்தர். ஆனால் கடைசியாக மத்தேயு 14:10, மத்தேயு 14:10 ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறை சேதனம் என்ன செய்தான்? பண்ணினான். யோவான் ஸ்நானகன் ஒரு இரத்த சாட்சி. ஒருவளுக்கு மனசுல தோணிச்சு, நீ என்ன கேட்டாலும் தருவேன். அவ சொல்லுதா, எனக்கு யோவான் ஸ்நானுடைய தலை தான் வேணும். இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு இரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக மாற்றப்பட்டான். எவ்வளவு நல்ல குணங்களை நீங்கள் இன்னைக்கு காலையில் 10 ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க, அறிந்துக்கிட்டீங்க. எவ்வளவு நல்ல மாதிரியான வாழ்க்கை என்பதை உங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். 1வது, தியாகமுள்ள யோவான் ஸ்நானகன். என்ன உள்ள? 2, துணிவுள்ள யோவான் ஸ்நானகன். 3, கீழ்ப்படிதல் உள்ள யோவான் ஸ்நானகன். 4, அதிகாரமுள்ள பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானகன். 5, தாழ்மையுள்ள யோவான் ஸ்நானகன். 6, பரிசுத்தமுள்ள யோவான் ஸ்நானகன். 7, அனல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்த யோவான். 8, கர்த்தரால் பாராட்டப்பட்ட யோவான். 9, அற்புதம் அவனை கொண்டு ஒன்றும் செய்ய வைக்காட்டாலும் அவன் பின்னால கர்த்தர் அவன் கூட இருந்தாரே. 10, இரத்த சாட்சியாய் மரித்த யோவான் ஸ்நானகன். இந்த வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பார் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த குணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள உருவாகட்டும் என்று ஆசீர்வாதத்தோடு உங்களை ஜெபத்தோடு அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானதற்காய் ஸ்தோத்திரம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோட தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, நாத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.